டிஜே தினகரன் ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா காணிக்க வந்திருக்கு. ஒரு கவரு, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பொட்டலை மாதிரி கட்டி வந்துருச்சு. ஏதோ கருப்பட்டி பொட்டலை மாதிரி வந்திருந்தது. திறந்து பார்த்தா பூரா நகையாக இருக்குது. பூரா அவ்வளோ நகை. என்னடா அது இவ்வளோ நகை, எப்படி இந்த நகைன்னு கூப்பிட்டு அந்த அம்மா ஃபோன் நம்பரை பிடிச்சி கேட்டா, ஐயா நீங்கள் கூட்டத்துக்கு வந்தீங்க, என்னை தொட்டீங்க, என் கேன்சர் வியாதியெல்லாம் சுகமாயிருச்சியா, அதனால காணிக்கையாம். இவர் சொல்கிறாரு. இவர் ஒரு பிரசங்கம் பண்ணி எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி இவர் அப்படியே தொப்பையாக நனைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து நடந்து வரும்போது அப்போ இந்த அம்மா நின்றுட்டு இருந்துச்சான். எல்லாருமேலையும் தலையில் கை வைக்கும். இந்த அம்மா கலையிலையும் தலையில் கை வச்சுட்டு வந்தாராம். இந்த அம்மாவுக்கு சோகம் உண்டாயிருச்சு. அதான் கிருபை. கிருபைன்னா சாதாரணமானது இல்லைங்க, அது மிக மேலானது. அதான் ஞானவான்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். கிருபையை மாத்திரம் நீங்கள் ருசிச்சு பார்த்தீங்கன்னா தாழ்மையாக இருப்பீங்க. ஒருத்தன் யதார்த்தமாக இருக்கிறான்னா புரிந்து கொள்ளுங்க, அவன்கிட்ட ஞானம் இருக்கு. சிங்கம் எங்கேயாவது ஓ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா? பண்ணாது. சிங்கம் அது மாதிரி சாந்தமாக தூங்கும். இந்த சுண்டெலியில் ஏன்னா அதுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம வெறும் சுண்டெலின்னு தெரியும். அதுக்காக என்ன பண்ணும், தன்னை ஒரு போட்டாக்க கிடக்கும். சிங்கம் இல்லை, அது அப்படியே படுத்துருக்கோம். இந்த ஆண் சிங்கம் இல்லை, இதை அப்படியே முழிச்சு பெண் சிங்கத்தை ஒரு பார்வை பார்க்கும். பெண் சிங்கத்துக்கு அப்படி அண்டர்ஸ்டாண்டிங். பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வேட்டையாடாது. பெண் சிங்கம் என்ன பண்ணும்னா எஸ் பாஸ் அப்படின்னு என்ன பண்ணும் போகும். யானையோ அங்கே என்ன இருக்கோ மானம் ஒரு அடி வைக்கும். அந்த ஒரு அடி எவ்வளோ கிலோ அடி தெரியுமா? அது எவ்வளோ அடி? ஒரு சிங்கம் ஒரு அடி வச்சிச்சுன்னா அது பல்லெல்லாம் போட்டு பிறண்டாது, ஒரே ஒரு அடி அடிக்கும். அந்த அடி ஒரு யானையை அடிச்சிச்சுன்னா யானை விழுந்துடும். எத்தனை கிலோ தெரியுமா? 200 கிலோ, 150 கிலோ வச்சு அடிச்சுன்னு அப்படி இருக்கும். அப்படி ஒரு அடி அடிக்கும். அப்படி சாத்தினோடனே அப்படி தூக்கிக்கிட்டு வந்து பங்கு போடும். இந்த பெண் சிங்கம் தான் எல்லாத்துக்கும் பங்கு போடும். மூத்த பிள்ளைக்கு, இது 2வது பிள்ளைக்கு, இது 3வது பிள்ளைக்கு, இந்த புருஷனுக்குன்னு பங்கு போடும். இப்போ தெரியுதா? எல்லாம் ஸ்திரீகள்லாம் கை வச்சு சொல்லுங்கள், நாங்கள் பலசாலிகள், நாங்கள் தான் வேட்டையாடுறவங்க, நாங்கள் தான் புத்திசாலிகள், குடும்பமே எங்கள் கையில் தான் இருக்குது. ஆமேன். நீங்கள் தாங்க பலசாலிகள். நீங்கள் 2 நாள் உங்கள் புருஷனை கோச்சிட்டு சாப்பாடு போடாமல் இங்கே பார்ப்போம். தவிச்சு போய் அம்மா தாயே சும்மா கோச்சிக்கிறத நீ தான் சாப்பிட்டியாக்க வேண்டாம், சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்க வேணும். ஹோட்டலில் ஃபுட் பாய்சன் ஆகும் பாருங்க. அவன் கெட்டு போன சாம்பார் ஊசி போன சட்னிலாம் தூக்கி கலந்து அடிப்பான் பாருங்க. அவ்வளவுதான். இங்கே வயிறு கட்டாப்பட்டான் போது இயேசுவே என் மனைவியிட்ட கண் பார கிடைக்கும். இந்த மனைவியில் ஒரு வாரம் பார்த்து போ. அவர் அம்மா இந்த பிள்ளைகள் தான் தேவதூதர்கள். தேவதூதர்கள் யார்? இந்த பிள்ளைகள் தாண்டே. அம்மாட்ட போய் சாப்பாடு கேள்றா, காப்பி கேள்றா. உடனே இந்த பிள்ளைங்க போய் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு வேணுமான். அவரை போய் வெளியே போய் சாப்பிட சொல்லு. அப்போ தான் இவங்க சிங்காசனத்தை உட்காந்துக்குவாங்க. இவங்க இதான் நேரம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சிங்காசனத்திலேயே உட்காந்துக்குவாங்க. இவர் பிச்சைக்காரன் ஆயிடுவார். அம்மா அம்மா தயவு பாராட்டுமா, துணியை துவைக்கணுமே, சும்மா போட்டுருவார், டிப்டாப்பாக போட்டு போயிடுவார். 4 நாள் 4 சட்டை போயிடுவார். அதுக்கப்புறம் இல்லை, துணியை துவைக்கணும். தண்ணி குடிக்கணும். ராத்திரி 12 மணிக்கு விக்கல் எடுக்கும். தண்ணி யார் கொடுப்பா? அங்கே போனால் சட்டியில் ஒன்றும் இருக்காது. எந்த சட்டியில் என்ன இருக்காது. பையன்ல பூனை உருட்டு போதமா கிச்சனில். பூனை இல்லைடா அவங்க அப்பா போய் உருட்டிக்கிட்டு இருப்பார். அவர் எதுவும் தெரியாது, ஏதோ போட்டு தண்ணியை சுட வச்சு அதில் என்ன பண்ணுவார், இடத்தையோ போகிறது உப்பை போட்டு அதை குடிச்சு ஐயோ ஏன் தான் சண்டை ஓட்டலும். அதனால ஸ்திரீகள்லாம் கை வைத்துங்க, எங்கள் மேலே நீர் வச்சிருக்க கிருபை பெருசப்பா, வீட்டின் பொறுப்பை எங்கள் கரத்தில் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஐயான்னு சொல்லுங்க, நன்றி ஐயான்னு சொல்லுங்க. ஆமேன். நான் எங்கள் கூட்டத்துக்கு வர எல்லாரையும் சொல்லுவேன், எல்லா வாலிப பிள்ளைகளையும், பொம்பளை பிள்ளைங்க, முக்கியமாக பொம்பளை பிள்ளைகளை கார் ஓட்டணும்னுவேன். 2 வீலர் ஓட்டணும், 2 வீலர் ஓட்ட கார் ஓட்டணும்னுவேன். என் கூட்டத்துக்கு வர எல்லாருமே கார் ஓட்டுவாங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் சரி, அங்கிள் இன்னோவா கார் அங்கிள் பெருசாக இருக்கு, ஓட்டு எல்லாரும் கார் ஓட்டுவாங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கை வைத்துங்க.
எல்லா வாலிப பிள்ளைகள் என்னத்தை 40 வயசு வரைக்கும் எல்லா வாலிப பிள்ளைங்க தான் கை வைத்துங்க. 40 வயசு வரைக்கும் இருக்க எல்லா பிள்ளைகளும் கை வைத்துங்க. பொம்பளை பிள்ளைங்க 40 வயசு இருக்கு, நான் கார் ஓட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் கார் ஓட்டணும், எனக்கு கிருபை செய்யுங்க பாருங்க. 50 வயசு இருக்கவங்கள கை வைத்துங்க. 50 60 வயசு இருக்க கை வைத்துங்க. 60 வயசு கீழே இருக்கவங்க எல்லாம் கை வைத்துங்க. 60 வயசு 65 வயசு வரைக்கும் கை வைத்துங்க. ஏன்னா நான் 62 வயசு, 65 வயசு வரைக்கும் கை வைத்துங்க. ஆண்டவரே நான் கார் ஓட்டணும் ஐயா, வேகமாக நான் கார் ஓட்டணும் ஐயா. எல்லாருக்கும் முன்பாக பெண்மானை போல வேகமாக நான் கார் ஓட்டணும் ஆண்டவரே. எனக்கு நல்ல காரை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு இன்னோவா கார் கொடுங்க ஆண்டவரே. இன்னோவா கார் தான் பெஸ்ட் கார் ஃபார் லாங் ட்ரிப்ன்றாங்க. BMW, ஆடி, பென்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க இன்னோவா கார் தான் பெஸ்ட் ஃபார் லாங் டிராவல்ன்றாங்க. எனக்கு ஒரு இன்னோவா கார் நீ கொடுக்க போறக்கா ஸ்தோத்திரம். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் காரை வேகமா ஓட்டணும் ஐயா, தைரியமா ஓட்டக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஐயா, தாரும் ஐயா, தாரும். கரங்களை திருக்கத்தை மகிமைப்படுத்துவோமா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 25 3வது வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும், அபிகாயில்ன்ற ஸ்திரீயை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அந்த மனுஷனுக்கு அவன் ஹஸ்பண்டு புருஷனுக்கு, அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரூபவதியுமா இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். எப்படி இணைக்கிறார் பாருங்க ஆண்டவர். அவ யாரா? மகா புத்திசாலி, எதையும் புரிந்து கொள்ளக்கூடியவ, ஷார்ப் அண்டர்ஸ்டாண்டிங், குயிக் அண்டர்ஸ்டாண்டிங், உடனே புரிஞ்சுக்குவா, சரியாக புரிந்து கொள்வாள். மகா புத்திசாலி, ரூபவதி, அழகானவா. ஆனா புருஷன் யாரு? முரடன், துராகிருதன், குடிகாரன், குடித்து வெறித்து இருக்கிறவன், யாரையும் மதிக்காதவன், பைத்தியம் மாதிரி நடக்கிறவன். எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தாவீது ஒரு 600 பேரோட இருக்கிறார். கஷ்டமான நேரம் அவருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தான் கூட இருக்க ஒரு 10 வாலிபர்கள் அனுப்புறார் சாப்பாட்டுக்காக. இந்த நாபால் இவன் பெரிய பணக்காரன், அவன் பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த தாவீதுடைய வேலைக்காரர்கள் தான் அவனுடைய மந்தைக்கு பாதுகாப்பா இருக்காங்க. இந்த நாபாலுடைய மந்தைக்கு பாதுகாப்பா இருக்காங்க. இவங்க எதுவுமே திருடலை. இவங்க போய் ஒரு சாப்பாடு கேட்கிறாரு எங்க எஜமான். தாவீது சாப்பாடு கேட்கிறாருன்னு. இவனுக்கு அது லேசான காரியம். இவன் 3000 பேர் 6000 பேருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு 300 பேருக்கு 400 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது இவனுக்கு பெரிய காரியமே கிடையாது. ஒரு கோடீஸ்வரன்ட்ட போய் ஒரு 1 லட்சம் கொடுங்கன்னா அவனுக்கு என்ன பெரிய காரியமா? 500 கோடி வச்சிருக்கிறவனுக்கு அது மாதிரி. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இப்படி எத்தனை வேலைக்காரங்க இப்படி இருக்காங்களோ, இது எத்தனை பேர் இப்படி எஜமானுக்கு துரோகம் பண்ணுறாங்களோன்னு சொல்லி சீறி பாஞ்சிட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 10 பேர் சொன்னோடனே தாவீது கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி கிளம்பிட்டார். அவர் ஆட்களோட கிளம்பிட்டார். இந்த நாபாலை தீர்த்து கட்டுறதுன்னு ஒரு வேலைக்காரன், நாபாலுடைய வேலைக்காரன் போய் அபிகாயில்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி எஜமான் நடந்துக்கிட்டாரு, அவங்க மேலே கோவப்பட்டாருன்னு. அப்போ நம்ம ஸ்திரீகளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? போய் அப்படியா, அல்லேலூயா, தாவீது என் புருஷனை இன்னைக்கு ஒரு போட போகிறான், இதோடு முடிஞ்சு அல்லேலூயா காப்பா காப்பான்னு இருப்பீங்க. ஏன்னா நம்மளால் முடியலை, கர்த்தர் இறங்கி வந்துட்டார். கர்த்தர் இறங்கி வந்துட்டார். இன்னையோட காலி சிஸ்டர், எனக்கு விடிவு காலம் வந்துருச்சு, தாவீது வந்துட்டு இருக்காரோ, என் புருஷன் இன்னைக்கு போட்டு தள்ளிடுவார், இனி நான் தான் எல்லாமே, நான் யாருக்கு அடிமை கிடையாதுன்னு இருப்போம். ஆனால் இந்த அபிகாயில் இல்லை, அவன் குடிச்சு வெறிச்சிருக்கிறான். அவன்கிட்ட போய் பேசலை, ஏன் அப்படி பண்ணுனேன்லாம் கேட்கல. நேரம் என்ன பண்ணுறாங்க, தாவீதுக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேன்ட்டு போய் அவன் முன்னாடி போய் தாழ விழுந்து பணிந்து, நீ பாவம் செய்யாத, நீ ஒரு கொலை செஞ்சிடாத, நீ நிச்சயமாக ராஜாவாக, என் புருஷனுக்கு அந்த அறிவு இல்லை, நீ ராஜாவாக போற, உனக்கு உதவி செஞ்சா நாளைக்கு அவன் ராஜாவுடைய ஃப்ரெண்டாக இருப்பான், அந்த அறிவு என் புருஷனுக்கு இல்லை, அவன் பைத்தியக்காரன், நீ அவனை கொல்லாத, நாளைக்கு உன் மனசாட்சி ஒன்று குத்திக்கிட்டே இருக்கும், ஒரு கொலை செஞ்சுட்டேமேன்னு, நீ அவன் கொலை பண்ணாத அப்படின்னு சொல்லி பொண்ணோடனே கர்த்தர் தான் உன்னை அனுப்புனார்னு தாவீது திரும்பி போயிட்டார். இந்த அம்மா அபிகாயில் வராங்க. வந்தோடனே நாபால்கிட்ட போய் பேசலை, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் தெரியுமா, தாவீது உன்னை போட்டு தள்ளியிருப்பான், நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா அவன் போதையில் இருக்கிறான்.
அவன்கிட்ட பேசின அவன் எப்படி பதில் சொல்லியிருப்பான்? அவன்கிட்ட போய் அபிகாயில் பேசியிருந்தா அவன் எப்படிங்க பேசியிருப்பான்? நாபால் ஒரு குடிச்சு போதையில் இருக்கவன் ஏன்னு இருப்பான். என்ன பேசுற ஏன்னு இருப்பான். நீ யாருன்னு இருப்பான். போதையில் இருக்கட்டு பேச முடியுமா? பேசல. பொழுது விடியும் வரை காத்திருந்தான். அவன் போதை தெளியும் வரை காத்திருந்து அவன் போதை தெளிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போய் நடந்த காரியத்தை விவரமா சொல்றான். அப்படிதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள்னு நீதிமொழிகள் 14:1 போட்டிருக்கு பாருங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப். அவ தான் குடும்பத்தை கட்டுவாள். புருஷன்ட்ட எப்போ பேசணும் அப்போ பேசணும். எவ்வளோ உன்னதமான பாத்திரம் பாருங்க. புருஷன்ட்ட போய் நான் புத்திசாலின்னு காமிக்கல. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? 10 நாள் அவன் வாதையில் இருந்தான். என்ன வாதை? அந்த 10 நாட்கள் என்ன நடந்தது நாபாலுக்கு? அவன் மனசாட்சி அவனை கொல்லிச்சு. ஐயோ இப்படி நடந்துக்கிட்டேனே, இப்படி அருமையான மனைவியை பார்க்க முடியாத ஒரு குருடனாய் இருந்துட்டேனே, மனைவியுடைய புத்திசாலித்தனத்தை மனைவியுடைய அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு குருடன், கர்த்தரை அறிந்து கொள்ளாத ஒரு குருடன், கர்த்தர் கிருபையாய் கொடுத்த மனைவியின் மேன்மையை பார்க்க முடியாத ஒரு குருட்டு பையன், பைத்தியக்காரன், அறிவில்லாதவன். தாவீது யாரு? அடுத்து ராஜாவாக போகிறவன். அவனுக்கு உதவி செஞ்சா என்ன இருக்கும்? ராஜாவான உடனே இவனை அரண்மனை கொண்டிருப்பான். பர்சீலான்னு ஒருத்தன் 80 வயசு. தாவீது கஷ்டப்படும் போது உதவி செய்தான். தாவீது திரும்ப அரண்மனைக்கு போகும்போது பர்சீலாவை என் கூட வான்னு கூப்பிடுறான். அப்போ பர்சீலா சொல்றான், எனக்கு வயசு ஆயிருச்சு, காது கேட்கறதா மந்தம் ஆயிருச்சு, என்ன மியூசிக் வருது, என்ன பாட்டு வருது, என்னால் கேட்க முடியல, ருசியெல்லாம் போயிடுச்சு, என்ன சாப்பாடு சாப்பிட்றேன்னு தெரியல, நான் எங்கள் பிதாக்களுடைய கல்லறையிலே நான் அடக்கம் ஆயிக்கிறேன், என் பிள்ளை கிம் காம கூட கூட்டிட்டு போன்றான். அது மாதிரி ஒரு கிருபை இந்த நாபாலுக்கு கிடைச்சிருக்கும். நாபால் அந்த கிருபையை இழந்து போனான். நீங்க எதை இழந்து போகல, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க தான் இழந்து போயிட்டாங்க. உங்களை பழி சொல்றவங்க தான் இழந்து போய் நிற்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கிதியோன் கேட்டாரு, கிதியோன் நாங்க விதைக்கும் போதெல்லாம் இந்த மீதியானர் வந்து அழிச்சு போட்டு போறானே, ஒவ்வொரு தடவையும் நாங்க விதைக்கும் போது இந்த மீதியானர் வந்து அழிச்சுட்டு போறானே, கர்த்தர் நீர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு போது கர்த்தர் பேசல. என்ன அர்த்தம்? கர்த்தர் பதில் சொல்லல. என்ன அர்த்தம்? எனக்கு அறியாத காரியமா நான் அனுமதித்தது. இப்ப நீ போ, 32,000 பேரோட அல்ல, வெறும் 300 பேரோட போ, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வேன். உன் ஜனம் பெருத்திருக்கின்றதுனால நீ ஜெயிக்க முடியாது, என் கிருபையினால் தான் நீ ஜெயிப்ப. கர்த்தரை சார்ந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். சாதாரணமானவர் இல்லைங்க. என் கர்த்தர் பற்றி சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3 பாருங்க, கர்த்தர் யாருன்றதை சொல்றார் பாருங்க. சாதாரணமானவர் அல்ல. 1 கொரிந்தியர் 3:19 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். உங்களை தந்திரமா உங்களை ஏமாத்துறவங்களை அவங்க தந்திரத்திலேயே மாட்டுவார். யோபு 5:13 யாராவது படிங்கப்பா. யோபு 5:13 அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஐ வில் கேட்ச் தி வைஸ் பீப்புள் இன் தியர் கிராஃப்டினஸ். உங்களை யாரு தந்திரம் பண்றாங்களோ அவங்க தந்திரத்தில் அவங்கள பிடிப்பார். மாட்டிக்குவாங்க. கர்த்தருக்கு தெரியும் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. யாரும் ஏமாற்ற விட மாட்டாருங்க ஆண்டவர். ஆண்டவர் இருக்கிறார்ன்றதை நிரூபிக்க அவரே இறங்கி வருவார். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம், இயேசுவே இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர், என்னோடு இருக்கிறீர் என்பதை நீர் காண்பி, இறங்கி வாருன்னு கேட்டா போதும். ஒருத்தன் அவன் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தையோட போனான். அவள் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவ்வளோ பெரிய ஒரு படிச்சிருக்கா, பெரிய ஞானி, பயங்கர இன்டெலிஜென்ட் ஆக்குன்ட்டு போனான்.
அவள் என்ன பண்ணா தெரியுமா? இவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கறந்துட்டு அவனை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டான். சக்கையாக பிழிஞ்சு கரும்பை பிழிகிற மாதிரி பிழிஞ்சிட்டு அவனுக்கு தூக்கி வெளியே எறிஞ்சிட்டான். இவன் எங்கே வந்து விழுந்து கிடந்தான் தெரியுமா? இவன் மனைவி வீட்டில் வந்து கிடந்தான், வாசல்லே கிடந்தான். என்னை ஏற்றுக்கோ, என்னை ஏற்றுக்கோன்னு. ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், எலியா வந்து அவர் மேல் வைராக்கியமாக இருந்தார். அவர் எலியா மேலே எவ்வளோ வைராக்கியமாக இருந்தார் தெரியுமா? அக்கினியாக இறங்கி வரணும், அக்கினியாக இறங்கி வந்துட்டார். தாவீது சொல்கிறாரு, நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என் பிள்ளையை இப்போ தொடுங்கன்னா இப்போ தொடுவார். இப்போ எனக்கு நீதி செய்யணும், இன்னைக்கு எனக்கு நீதி செய்யணும். நீ விசுவாசிக்கிறவனுக்கு, நீ எல்லாம் போட்டிருக்கு பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்த்தாள்கிட்ட சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகத்துவத்தை காண்பாயினார். மார்த்தா என்ன நினச்சிட்டாங்கன்னா, எல்லாரும் மரிப்போம், எல்லாரும் உயிரோடு எழுப்புவோம், பரலோகத்துக்கு போவோம். நாங்கள் இல்லை இல்லை, இன்னைக்கு உன் சகோதரன் லாசருவை இன்னைக்கு இப்ப உயிரோடு எழுப்ப முடியும் நீ விசுவாசித்தால், இன்றைக்கு இப்ப இந்த சனப்பொழுது நீ அதை காண்பாய். இப்ப எல்லாரும் எழும்பின்னு இல்லைங்க, இப்ப ஜெபிக்க போறோம். இப்ப எல்லாரும் எழும்புங்க, இப்ப ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கணும். இந்த 8:45, இன்னும் 8:45 ஆகல, 8:40. இந்த 8:40க்கு 2026 6ஆம் தேதி, இன்றைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி 8:40க்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். கேளுங்க, இந்த செகண்ட் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமாப்பான்னு கேளுங்க. என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ, கர்த்தர் ஞானிகளை, தந்திரக்காரர்களை தந்திரத்திலே பிடிப்பார். அவங்க தந்திரத்திலே பிடிப்பார். உனக்கு விரோதமான தந்திரமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. உனக்கு எதிரான மந்திரமும் கிடையாது. ஓ ரபாகாபாரா, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இப்ப எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். என் பிள்ளை மீது இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கி வரணும்னு கேளுங்க. என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். சிந்தையில, மூளை பகுதியில் உங்களுடைய வல்லமை கடந்து வருவதாக. அப்பா, உங்களுடைய ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்தை என் பிள்ளை மீது வைங்கப்பா. என் பிள்ளையின் மூலப்பகுதியை தொடுங்க. இதுவரை நடக்காத காரியம், இத்தனை வருஷம் நடக்காத காரியம், பிறந்ததிலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் நடக்காத காரியம் இப்பொழுது நடக்கும். நீ விசுவாசித்தால் நடக்கும். அவனவனுடைய விசுவாசத்தின்படி அவனவனுக்கு அருளப்படும். நீ விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் செய்வார் என் கர்த்தர். இப்பொழுது எனக்கு எதிராக நடக்கிற எல்லா காரியங்களும் அழித்து போடும். இன்று கண்ட ஈர்த்தனை இனி ஒரு நாள் நான் காணக்கூடாது ஐயா. உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ தேடியும் காணாதிருப்பாய். அற்புதம், அது அற்புதம் நடக்கிற நேரம் இது. இது அதிசயம் நடக்கிற நேரம் இது. இது அற்புதம் நடக்கிற நேரம். இது அதிசயம் நடக்கிற நேரம் இது. ஓ ரீபாகாபாராவா, உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். நீ அக்கினியா இறங்கி வாருன்னு சொன்னா, நான் அக்கினியா இறங்கி வருவேன். நாபாலை வெட்கப்படுத்துகிற தேவன் நான். நாபால் வெட்கப்பட்டு போவான். மகளே, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. இயேசுவின் நாமத்தில் இப்படி வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இப்படி வல்லமை உச்சி முதல் உள்ளங்கால் வரை இறங்கி வருவதாக. ஓ ரபாபாபா, இப்பொழுது எல்லா நுகத்தடியும் முறிந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இன்று கண்டு கீர்த்தனை நீ காண மாட்டாய். ஓ ரபாகாபா ரபா, வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில்.